ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது மொபைல் ஸ்டாண்டு. ஜென்ரலாக இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பசங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மொபைலை எப்படி கையில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுன்றது தான். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக இருக்க முடியல. அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கணும். அது அடிக்கடி வழுக்கி கீழே விழுந்துடும், சரியாக நிற்க அது கையில் வச்சுக்கிட்டா ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சிம்பிளாக எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டாண்டு செஞ்சுருந்தோம். அந்த ஸ்டாண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேஸ்ட்டாக இருக்கிற சின்ன சின்ன கட்டைங்க, துண்டு கட்டைங்க, உட்டன் பீசஸ் அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலே ஒரு கட்டை, கீழே ஒரு கட்டை, நீங்கள் உங்கள் மொபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணி ஆணி வச்சு அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறதுக்கு ரப்பர் பேண்டு, கருப்பு ரப்பர் பேண்ட், டிஸ்கோ ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை நிற்க வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டப்பா, இல்லை பாட்டில், இல்லை தண்ணி பாட்டில், நான் இந்த 2 லிட்டர் தண்ணி பாட்டிலில் வச்சுருக்கேன். அதில் அரிசி கொட்டி வச்சுருக்கேன். இந்த நான் அரிசியை போட்டு வச்சுருக்கிறதுக்கான ரீசன் இந்த ஸ்டாண்டை நீங்கள் அதில் சொருவிட்டு மறுபடியும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வேணும் போது அதை எடுத்து மறுபடியும் சொருவிக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பசங்களை சேஃபாக ஒரு ஸ்க்ரீன் போட்டு உட்கார வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி செவத்துக்கு முன்னாடி உட்கார வைக்கலாம். மொபைலை அவங்க ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி டியூப் லைட்டோ இல்லை லைட் எந்த லைட்டாக இருந்தாலும் அதை ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கேமராவுக்கு ஆப்போசிட்டில் லைட் இருந்ததுன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கேமராவில் ஃபோனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்.